சந்தோஷத்தை எங்கேயுமே பார்க்கல. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து நம்மளோட இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றுவார். ஆனா நம்ம எல்லாரும் நம்ம என்ன எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன நல்லா இருக்கீங்க அப்படின்வாங்க. நம்மள வெளி தோற்றத்தை தான் பார்ப்பாங்க. ஆனா நம்மளோட இருதயத்துல என்னென்ன வழி எல்லாமே இருக்கும். ஆனா ஆண்டவரிடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்? மன மகிழ்ச்சியா ஆண்டவரிடத்துல சொல்ல போறோம். ஆண்டவர் என்ன பண்ண போறார் இந்த தினத்துல? என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, நீ என்ன கவலை ஏதோ சரி, இந்த வருஷம் முடிய போது நம்ம இந்த காரியம்லாம் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம், இன்னும் நடக்கல, இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் செய்வாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே இல்லை கேள்விக்குறியிலேயே நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரில் நீங்கள் என்ன சிம்பிளா சந்தோஷமா இருக்க போறீங்க. சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு மூஞ்ச சோகம் வச்சுட்டு பாடக்கூடாது. எல்லாரும் இப்போ என்ன சொல்ல போகிறோம்? உயர்வானாலும் தாழ்வானாலும் சோகமாக இருக்கணும், அப்படி தானே? சந்தோஷமாக இருக்கு. எல்லாம் ஆக்ஷன் பண்ண போகிறோம். ஓகே, கொஞ்சம் பாடியை மூவ் பண்ணுவோம். ஓகே, சொல்லாமா? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால் சர்வ வல்ல தேவன் என்னோடு. திருப்பி சொல்லுவோம். நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் என்ன பண்ணுமா? சந்தோஷமா இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ நெருக்கம், ஏன்னா இறுக்கமான வாசலில் பிரவேசிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு? பரலோகம் உண்டு. நம்மளுக்கு எல்லாரும் ஆண்டவர் தேடாதவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்மளுக்கு ஏன் இவ்வளோ நெருக்கம் இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள். ஆண்டவர் தேடுறவங்களுக்கு தான் பாடு உண்டு, நெருக்கம் உண்டு. ஏன்னா சோதிக்கப்பட்ட பெண்ணு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சுத்த பொண்ணாக விளங்குவோம். ஸோ அதனால தான் ஆண்டவர் வந்து தெரியும். ஆண்டவருக்கு இவங்களுக்கு இந்த சோதனையில் இந்த கஷ்டங்கள்ல என்னை நோக்கி கூப்பிட்டாங்கன்னா ஆண்டரை பார்ப்பார். ஓகே, என்னை நோக்கி கூப்பிட்றா. நம்ம வேதத்தில் ஆபிரகாமுக்கே தெரியும். ஆபிரகாமுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது? 100வது வயசுல தான் குழந்தை பிறந்த. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாருன்னா நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் யோசிக்கல, வருஷம் முடிய போது நாட்கள் கடந்துருச்சு, நிறைய வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வாக்குத்தத்தம் என்னது நடக்கலையேன்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று, ஆண்டரோட வார்த்தை எப்பொழுதுமே மாறாது. நம்ம கூட காலையில் சொன்னதை நான் அப்படியே சொன்னேன்னு சொல்லிட்டு சாயங்காலமே மறந்துடும், கரெக்டாக? ஆனால் ஆண்டவர் வந்து சொன்ன வார்த்தையை எப்பொழுதுமே மாறாத தேவனாக இருக்கார். எப்பொழுதும் அதை நாங்கள் விசுவாசித்து எவ்வளோ நெருக்கம் வந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபெஸ்டிவல் சீசனில் கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது, துணி கடைக்கு போனால் எவ்வளோ நெருக்கமாக இருக்கும், கரெக்டாக? நெருக்கமாக இருக்கு சொல்லிட்டு நம்ம துணி எடுக்காமல் வருவோமா? இல்லை. ஆனால் அந்த நெருக்கத்தில் என்ன பண்ணுவோம்? துணி எடுக்கிறது சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? ஏன்னா நம்மளுக்கு புதுசாக ஒரு துணி வரப்போது, அது போட்டுட்டு நம்மளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த நாளில். நம்ம அதே மாதிரி தான் அந்த நெருக்கத்துக்குள்ளாக நம்ம அதை சந்தோஷத்தோடு, ஏன்னா நம்ம ட்ரெஸ் எடுக்க போகும்போது தெரியாது நம்ம கிறிஸ்மஸ்க்கோ இல்லை நியூ இயர்க்கோ போட போகிறோம், அதனால் அது சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தான் நெருக்கமோ கவலையிலேயே நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஓகே, இதுக்குள்ளே நம்ம போக போகிறோம், இப்போ நம்மளுக்கு பெரிய ரிவார்டு, பெரிய பரிசு ஆண்டவர் வச்சிருக்காரு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? சந்தோஷமாக இருக்கணும். சொல்லாமா? நெருக்கத்தின் நேரத்திலும் உங்க கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷம்
சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பு சொல்லிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு டெய்லி ரெகுலர் லைஃப்பில் ஒரு ஒரு நாளும் நம்ம சில காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறத மறந்துடும். சந்தோஷமாக நம்ம இருதயம் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருந்தால் என்ன இருக்குமா? சந்தோஷமாகவே இருக்குமா. எத்தனை வேலை நீங்கள் பார்த்தாலும் சரி, ஆண்டவர் துதித்து கொண்டே இருங்க. வாயிலிருந்து ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லுவோமா? ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆமென். நான் சொல்ல சொல்ல திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஆண்டவர் துதிப்போமா? ஆண்டவர் கிருபை உள்ளவர். எத்தனை பேருக்கு ஆண்டவர் கிருபை நம்மளுக்கு போதுமானதாக ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் கிருபை இருக்கிறனால தான் நம்ம என்ன பாவம் செஞ்சாலும் சரி, என்ன தப்புதம் செஞ்சாலும் என்ன சொல்றாரு ஆண்டவர்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும் போது லார்ட் இஸ் ஃபர்கிவிங் அஸ், ரைட்? ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. என்றும் ஆனந்தமே நேசு தருகிறார். எப்பொழுது? துதித்து 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 கொண்டே இருக்கும் போது. பாடுவோமா? எழுந்து நின்று இருக்கிற இடங்களே அப்படியே எழுந்து நின்று அப்படியே உற்சாகமா என்றும் ஆனந்தமே நேசு தருகிறார் என்ற பாடலை சந்தோஷத்தோட கரங்களை தட்டி பாடுவோமா? என்றும் ஆனந்தம் என் நேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் நேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்குவேன். என் தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். சொல்லுமாம். என் தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இந்த வரி என்ன சொல்லுது? தமது சிறகால் என்னை மூடி கத்தர் காத்து நடத்துவார். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு? இந்த கஷ்டத்துல இருந்த ஆண்டவர் வந்து நான் நினைச்சே பார்க்கல, இவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு, இவ்வளோ ஒரு பாதுகாப்பு இருக்கு. மரணத்தின் விளிம்புல இல்லை ஆபத்தின் விளிம்புல இருந்தேன், ஆண்டவர் என்னை பாதுகாத்தான்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? எல்லாரும் கரங்களை வைத்து ஆண்டவருக்கு ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன். ஏசப்பா என்னை பாதுகாத்தீங்க, நீங்க நம்முடைய செட்டின் மறையில வைத்தென்ன பாதுகாத்தீங்க, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுமா? ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் கடைசி மாதத்துல இருக்கோம். கரெக்டா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இந்த வருஷத்தை ஆரம்பிச்ச எத்தனையோ பேரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இந்த இறுதியான நேரத்துல இல்லை. ஆனா நம்மள ஆண்டவர் நம்ம ஒரு ஏமாத்திர ஆண்டவருக்கு முன்பாக
ஆனாலும் ஆண்டவர் நம்மளை சிறகுனால மூடி, இந்த கோழி வந்து தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாத்து கொள்ளுமோ அதே மாதிரி ஆண்டவர் வந்து சிறகுனால நம்மளை மூடி பாதுகாத்து வழி நடத்தினாதே. திருப்பி சொல்லுவோம், தமது சிறகால் என்னை மூடி காத்து சொல்லி தாருங்கப்பா. ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா எல்லா கஷ்டத்தையும் நேரத்தில் ஏசப்பா எங்கள் கூட இருந்து எங்களுக்கு கரம் பிடித்து ஏசப்பா இந்த வருட ஆரம்பத்துலேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் எங்களை கொண்டு வந்தீங்களே கத்தாவே, நமக்கு நன்றி சொல்லுமா. எல்லாரும் சத்தத்தை வேத்தி ஆண்டவரே நமக்கு நன்றி 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 அப்பா. பரிசுத்தரே தூயரே ஏசப்பா, நீங்கள் எங்களை ஏசப்பா படைத்த நாள் வரைக்கும் நீங்கள் பாதுகாத்தீங்களே நமக்கு நன்றி நன்றி. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சேனைகளின் கத்தரே நீர் பரிசுத்தரப்பா, நீர் பரிசுத்தரப்பா பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, சேர்ந்து சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லாரும் வாயிலே தரன்னு சொல்லுவோம், சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இன்னொரு வாட்டி, சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் கேருபீன்கள் மத்தியில் அங்கே பரலோகத்தில் எந்நேரமும் ஆண்டவரை நோக்கி, இந்த தூதர்கள் ஆண்டவரை நோக்கி சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்து கொண்டே இருப்பாராம். அதே பொழுது நம்மளோட இருதயம், நம்மளோட இன்னர் மேன், நம்மளோட ஆவி எப்பொழுதும் ஆண்டவரோட எப்பொழுதும் இணைந்து இருக்கணும். எப்போ நம்மளோட ஃபோனில் வைஃபை கட்டாச்சோ, நம்மளுக்கு எந்த டேட்டாவோ எந்த இது யூஸ் இருக்காதோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கனெக்ஷன் ஆண்டவர்கிட்ட கட்டாச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால அது எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு நம்மளுடைய இன்னர் மேன், நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் எல்லாமே யாருக்கு சொந்தம்? ஆண்டவருக்கு தான் சொன்னோம். இந்த மண்ணான மனுஷன் என்ன பண்ணுவான்? மண்ணுக்கே தான் திரும்பி போவான். அதனால ஆண்டவர் நம்ம எப்பொழுதும் மறந்து விடவே கூடாது. ஆண்டவர் எப்பொழுதும் துதித்து கொண்டே இருக்கணும். ஏசப்பா உம்மை துதித்து கொண்டே இருக்கணும். எல்லாரும் வாய்களை விரிவாக திறந்து உங்களுக்கு எப்படிலாம் ஆண்டவர் துதிக்க தோணுது எல்லாரும் சந்தோஷத்தோடு எல்லாரும் துதிங்க துதிங்க. உமக்கு நன்றி 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 தகப்பனே. சேனைகளின் கத்தரே உமக்கு நன்றி 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 ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உயரமும் உன்னதம் மாணவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உமக்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆதியும் அந்தும் மாணவரே உமக்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஏசப்பா. சர்வ சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கத்தாவே எங்களை படைத்து இந்நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வரீங்களே உமக்கு துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லா ஆபத்து நாசம் மோச
விபத்திலிருந்து எங்களை பாதுகாத்தீங்களே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. எல்லா சூழ்நிலை நெருக்கமான சூழ்நிலையில ஏசப்பா, ஏசப்பா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் எல்லா விரியன் பாம்பின் மேலும் சத்துரு எங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் நீங்க எங்களை பாதுகாத்து கொண்டீங்களே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்முடைய ரத்தத்தை எங்கள் மீது தெளிப்பீராக ஏசப்பா. எங்கள் மீது தெளிங்க, எங்கள் மீது தெளிங்க ஏசப்பா. எங்கள் உச்சம் தலைமை எல்லாரும் உச்சம் தலையில கை வைசப்பா. எங்கள் உச்சம் தலையிலிருந்து ஏசப்பா உள்ளம் கால் வரையும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஏசப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளாக உங்களுடைய சமாதானத்தை வைங்க ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய துதிகள் ஏசப்பா எப்பொழுதும் ஓயாமல் ஏசப்பா எங்கள் வாயில், எங்கள் இருதயத்தில், எங்கள் சிந்தனையில் வர கிருபை செய்யுங்க கத்தாவே ஏசப்பா. உம்மோடு நாங்கள் இணைந்து உறவாட நீங்கள் கிருபை செய்வீராக கத்தாவே ஏசப்பா. ஏசப்பா சர்வ வல்லரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆதியும் அந்தவுமானவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்பவரே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வரே உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் கத்தாவே உமக்கு சோத்திரம், சோத்திரம். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தன்னானா தன்னன தன்னானா, தன்னானா தன்னன தன்னானா, தன்னானா தந்தன தன்னானா, தன்னானா தந்தன தன்னானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவான், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவான். நொந்து போன உள்ளத்தை தேய்ச்சிடுவான், நொந்து போன உள்ளத்தை தேய்ச்சிடுவான். இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வான். இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வான். வேதனை துன்பம் நீக்கிடுவான், வேதனை துன்பம் நீக்கிடுவான். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவான், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவான். இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வான். இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வான். தன்னானா தன்னன தன்னானா, தன்னானா தன்னன தன்னானா, தன்னானா தன்னன தன்னானா, தன்னானா தன்னன தன்னானா. இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வான். இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வான். இயேசு கூட எல்லாவித இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வார். எல்லாரும் சொல்லுமா? இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வார். நேசன் கூடவே இருக்கார். இயேசு கூட வருவான், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு நம்ம கூட இருக்காரா இல்லையா? ஆமாவா இல்லையா? எங்க இருக்காரு? பக்கத்துல இருக்காரா, தூரமா இருக்காரா, உள்ள இருக்காரா, வெளியே இருக்காரா? நம்ம கூடவே இருக்காரு. நம்ம கூடவே இருக்கிறதுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு நாளும் என்ன பண்ணிடக்கூடாது, வெளியே இருக்கக்கூடாது. நம்ம இருதயத்துல இருக்கணும். நம்ம இருதயத்துல இருக்கும் போது தான் என்ன ஆகும், பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆனால் எந்நேரத்துல என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்ம இருதயத்திலே இருக்கணும். அதனால நம்ம இருதயம் எப்பொழுதும் ஆண்டவர் எப்படி நம்ம இருதயத்துல இருக்காரு எப்படி அறிஞ்சுக்கொள்ளலாம், எப்படி அறிஞ்சுக்கொள்ளலாம்? இயேசு நம்ம கூடவே இருக்காரு அப்படின்னு. எப்படின்னா நம்ம இருதயம் வந்து சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும். உங்களுக்கு வருத்தம், கஷ்டம், துக்கம் எல்லாம் இருந்தாலுமே இயேசு நம்ம கூட இருக்கார் அப்படின்ற ஒரு என்ன இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும், சமாதானம் இருக்கும். அப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எப்போ நம்ம இருதயம் நொந்து போய் இல்லை ஒரு மாதிரி பயமோ திகிலோ அந்த மாதிரி கலந்துருந்தா அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், ஏசப்பா நம்ம கூட இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கார் போல. அப்போ உடனே என்ன பண்ணிடணும், ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்,
வைஃபை கனெக்ட் ஆகலைன்னு என்ன பண்ணுவோம், திருப்பி ரீகனெக்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணோம், ஆண்டவரிடத்துல மண்டிட்டு அப்படியே என்னை மன்னிச்சிருங்க சொல்லி என்ன பண்ணிடணும், திருப்பி ஆண்டரோட சேர்ந்துடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சிறு பிள்ளையை நம்ம கை பிடிச்சி கூட்டு போனால் என்ன பண்ணுவோம், பத்திரமா கூட்டு போவோமா? அதுவே சின்ன பிள்ளைங்கள நம்ம கையை பிடிச்சா என்ன ஆகும், விட்டுருவாங்க. கரெக்டாக கொஞ்சம் தூரம் நடந்தோடனே விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணும்போது என் கையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இந்த உலகத்தில் காரியத்தில் எல்லாத்தையும் நான் பயத்தையோ தீக்கிலோ இதெல்லாம் பார்த்து நான் உங்கள் கையை விட்டுருவேன். ஆண்டவர் நம்ம கையை பிடிச்சா என்ன பண்ணுவார், விட்டுருவாரா? விடவே மாட்டார், டைட்டாக பிடிச்சிப்பார். அதே தான் நம்மளோட ப்ரேயர்ஸோ எப்பொழுதும் இருக்கணும். ஆண்டவரத்தில் இப்போ கொஞ்ச நேரம் ஒரு அக்னியாக அபிஷேகத்தில் நம்ம நிறைஞ்சு நம்ம ஜெபம் பண்ணி அப்படியே அக்னியை நெருப்பாக இறங்கி வரும். அபிஷேகம் தந்து என்னை வழி நடத்தும் என்ற ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லுவோமா? அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே, மோசேயை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே, எகிப்து தேசத்திற்கு கூட்டி சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி எலியாவின் ஜெபத்திற்கு பதில் தந்தீரே, எங்கள் ஜெபத்திற்கு பதில். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரித்து விடும்,
இப்பொழுதே நமது மத்தியில் அக்கினி இறக்குகிறார். ஆண்டு வானத்திறங்களை ஊற்றுகிறார், அக்கினியை இறக்குகிறார். ஆண்டோட மகிமை இங்கே இறங்கி இருக்கிறது. ஆண்டோடைய பிரசனம் இங்கே இறங்கி இருக்கிற நம்ம மத்தியில் ஆண்டு உலாவி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர் மத்தியில் இருக்கிறார். அவர் இதயத்து ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி அக்கினியாய் இறங்கி வந்திருக்கிறார். உங்க வாழை என்ன கஷ்டங்கள், என்ன நோய், என்ன இருந்தாலும் சரி, அந்த அக்கினி சுட்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல எல்லா பிரச்சனையும் விலகி போகிறது. இயேசுவின் நாமத்துல ஆண்டவரை நோக்கி கேட்கிறோமா, ஆண்டவரே உம்முடைய அக்கினி என் மீது ஊற்றுங்க, என் தலையில ஊற்றுங்க, என் சிரத்துல ஊற்றுங்க. ஆண்டோட அக்கினி இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. அக்கினி நெருப்பாய், 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 அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். 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 எல்லா கடவுளை தட்டி அபிஷேகத்தில் நிறைவும் ஆண்டோட நம்மளோட நாவில் அபிஷேகத்தை வைத்திருக்க எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுமா. ஒரு ஹாமா தாராரா ஷிக்கி திலாராமா ஒரு கிமியா தாராரா ஷிக்கி. யார் வாயில சும்மா இருக்கான ஆண்டரை நோக்கி அபிஷேகத்தில் ஏசப்பா உங்களுடைய நாவை ஏசப்பா இந்த வார்த்தையினால நிரப்புங்க. வாயில் உடைய வார்த்தையினால நிரப்புங்க கர்த்தாவே. ஏசப்பா உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க. மகிமை தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த வருடம் இருதயத்தில் ஏசப்பா, இந்த இறுதி நாட்கள் ஏசப்பா, இந்த கடைசி நாட்கள் ஏசப்பா நாங்கள் இருக்கிறோம் ஏசப்பா. யாரும் வஞ்சிக்கப்படாதபடி, எந்த கிரைகள் தாக்காதபடி உடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஒரு ரமா ஷிக்கி திலிரு ராமா ரக்தி தீயா ராமா ரஷிக்கி திலா எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டரை நோக்கி கேட்போமா, விண்ணப்பம் செய்வோமா. நமக்கு நன்றி 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 நன்றி. துதிக்கத்தக்கவரே நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்புவீராக கத்தாவே. ஆவியானவரே ஏசப்பா எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறோம். உம்முடைய வரவேற்கிறோம் கத்தாவே. ஆண்டரை வரவேற்போமா. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வருகிறார். மாறும் தூய ஆவி
நீங்கள் ஆளுகை செய்வீராக ஏசப்பா. ஏசப்பா இப்பொழுது இந்த நொடியிலேருந்து இந்த நிமிஷத்துலேருந்து ஏசப்பா எங்களை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க கர்த்தாவே. ஏசப்பா எங்களை மத்தியில் நீங்கள் அசைவாடினதுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆமென்.